அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே மியூசியமில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல வந்து எத்தனையோ அட்வான்டேஜஸ் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிஸும் உள்ளே வந்துருச்சு. பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக வந்து ரயில்வே வந்து எப்படி வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து எப்படி ரயில்வே வந்து அவங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் அப்ளை பண்ணாங்க, எப்படி அதனுடைய ட்ராக் எல்லாம் உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் மியூசியத்தையும் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு பேர் வந்து நேரோ கேஜ் ட்ராக் அப்படிங்கிறாங்க. ட்ரக்குன்னே வருது, ஏன்னா ட்ரக்கை பற்றி அதிகமாக சொன்னதுனால ட்ரக்குன்னு வருது. இது ட்ராக்கு. இது வந்து நேரோ கேஜ் ட்ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கேஜ் ட்ராக். கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த ஊட்டி ட்ரெயின் எல்லாம் நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லையா எப்படி ஓடுதுன்னு. இதோ இப்படித்தான் ஓடுது. இந்த 2 வீல் இருக்கும். அந்த 2 வீலுக்கு நடுவில் ஒரு டீத் இருக்கும். அந்த டீத்தை பிடிச்சிட்டே அப்படியே அது மேலே ஏறுறது தான். ஓகேவா? சிம்பிளான ஒரு டெக்னாலஜி. இன்னுமே இந்த டெக்னாலஜியில் தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா ப்ராட் கேஜ். இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ப்ராட் கேஜ். பார்க்கும்போது தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் கிரைண்டிங் மிஷின் அசம்பிளி. இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழைய படங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பேட்மிண்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் டு ட்ரெயின் வந்துருச்சு போயிருச்சுங்கிறதுக்கான சிக்னலு. இது வந்து கேஷ் செஸ்ட்டு. அந்த காலத்தில் வந்து கல்லா. இது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா பணம் வைக்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் எரிபொருள். இந்த ஹாரி பாட்டர் படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வர்ற ட்ரெயினில் எல்லாம் இது வந்து எரிஞ்சிட்ருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து எக்ஸிபிஷன். காந்தி தான் முதல்ல வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பிராஸ் டேப்பு, ஸ்ப்ரேயர், சட்டிலிட்டி, மாருதி. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது வெல்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா நீராவி லோகோ டர்போ ஜென்ரேட்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும். லைட்டு. இது பாருங்கள் டைப்ரைட்டிங் மிஷின். அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைப்ரைட்டர் மிஷின்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து பெட்டர்மாஸ் லைட்டு. நம்ம கவுண்டமணி சாரோடைய காமெடி இருக்குது அந்த மாதிரி. அதுலேயே பலவிதமான பெட்டர்மாஸ் லைட் நம்ம பார்க்கும்போதே தெரியும். அதுலேயே கேஸும் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் போலார் ரிலே. இதில் வந்து இது ஏதோ தகவல் கொடுக்கக்கூடியது தான், ஆனால் எந்த மாதிரிங்கிறது தெரியல. இதை பற்றி டீட்டெயிலாக போடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பவர் ஃப்ரேம். இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 97ல். அதிலே கொஞ்சமாக மாற்றி இது ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர், ஏசி லேம்ப் ப்ரொவைங் ரிலே. நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். அங்கே என்னென்ன இருக்குங்கிறத காட்டுறேன். நான் முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இதை வந்து எப்படி வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லேருந்து. ஸோ எப்படி கட்டினாங்க, அந்த காலத்துலேயே எப்படி ஆளுகளை எல்லாம் வேலைக்கு வச்சு அவங்க வந்து 1 by 1 கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து ரயில்வே ட்ராக்கே இல்லை, ஒரு அண்ணன் நின்றுருக்காரு. கலர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ராக் வந்து போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் நிறையா ஃபிலிமில் எல்லாம் வரும், எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பர்டிகுலராக இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா
1899 எடுத்திருக்காங்க. இங்கே மேலே பாருங்கள், பாறையை குடஞ்சி ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஓகே, இது எல்லாமே அப்புறம் நார்மலானதுக்கப்புறம் இந்த 80s 70s போட்டிருக்காங்க. இது வந்து பவானி பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க. இது இந்த அப்புறம் வந்து ஏசி ட்ராக் ரிலே, இதெல்லாம் இந்த ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம். இது வந்து ட்ரெயினுடைய சிக்னல்ஸ். இது வந்து டிவி கிளச் லிவருங்கிறாங்க. இதை வச்சு தான் அந்த ட்ராக்கை மாற்றி விடுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸு. சாரி, டிவி கிளச் லிவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூக்கிறது, ஒரு பொருளை வந்து அங்கேருந்து அப்படியே அதை இப்போ ஜேசிபி எல்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் இந்த மிஷினு. ஓகே, இவங்க தான் பிரிட்டிஷ் ரயில்வே அஃபீஷியல். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்து ஜென்ரலு. தியோபோல்ட்ஸ் கீ டோக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது டோக்கன் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் எஸ்எம்எஸ் கண்ட்ரோல் பாக்ஸ். முக்கியமான விஷயம் வந்து இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எஸ்எம்எஸ் கண்ட்ரோல், அதாவது இங்கேருந்து ஒரு செய்தியை வந்து அந்த அடுத்த ஸ்டேஷனுக்கு, அடுத்த ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு பாஸ் பண்ணிக்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் பயங்கரமான பழமை வாய்ந்த பொருள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 1931 இருந்தது. ஸோ திருச்சி ஒர்க் ஷாப்லேருந்து வந்திருக்கு. தியோபோல்ட்ஸ் கீ டோக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஸ்கைஸ் லாக்ஸ் அண்ட் டிஎல் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து நீல்ஸ் டேப்லெட் டோக்கன். எல்லா டோக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபோன் பார்த்தீங்களா, ஃபோன் இருக்குது, கூப்பிட்டு பேசுகிறதுக்கு, எந்த இடம் எப்படி. ஸோ ரயில்வேக்குன்னே தனியாக இருந்த ஒரு சுவிட்சு. இது வந்து ஏசி ட்ராக் ரிலே, ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் வித் சென்சார் ரிலேஸ் அண்ட் ஃபியூசஸ். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்லெஸ் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்னங்கிறத தெரியல. இது வந்து வழக்கம் போல் இடம் மிஷினு, நம்ம ஊரில் எல்லா பழைய இரும்பு கடையிலையும் இருக்கும். ஹிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் இங்கே என்னென்ன பொருள் வச்சுருக்காங்க, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தால் இந்த மியூசியம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நிறைய ஊரில் வந்து ரயில்வே மியூசியம் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயிலாக இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மாதிரியான ஜாபுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழசை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.